பகவான் அர்ஜுனனுக்கு தன்னுடைய நிலையெல்லாம் விளக்கி கொண்டு சாமானியமாக உள்ளவனால் கூட பக்தி செய்தால் ஆச்சாரமோ அனுஷ்டானமோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் என்னையே நினச்சிட்டு ஒருத்தர் இருந்தானால் அவனை கூட நான் உத்தாரம் பண்ணுவேன், அவனையும் கை தூக்கி விடுவேன், அவனுக்கு நல்ல கதி கொடுப்பேன். ஆனால் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்துக்கிட்டு ரொம்ப விசேஷமாக பற்றி கேட்பானே, அவனை கட்டாயமாக நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பிறவில்லாத பெரும்பேற்றெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி முடித்தார். அப்படி சொல்லி முடித்த ஒரு பாடு இவனுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். அப்போ உங்களுடைய சுரூபம் எப்படிலாம் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணுமே, முன்னாடி நீங்கள் எப்படிலாம் இருப்பேன்னு சொல்லியிருக்கேள். புண்ணியாத்மாக்களை உத்தாரம் பண்ணுற வரைக்கும் நான் இருந்து எல்லாம் பண்ணுறேன் சொல்கிறதுனால எப்படி இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது? இங்கே எந்தெந்த சுரூபத்திற்கு நான் எதை பற்றி நினச்சிட்டே இருந்தால் உங்கள் நினப்பு எனக்கு எப்போதுமே இருக்கும். ஆகினால நான் மனசில் தியானம் பண்ணுறதுக்கும் இதிலெல்லாம் நீங்கள் உட்கார்ந்துருக்கேங்கிறத நினச்சி கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக ஏதாவது சில விஷயங்கள் சொன்னேனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வாக்கிலேருந்து வர்றது ஒன்றுமே எனக்கு மரண பயத்தை போக்கடிக்கூடியதாக இருக்குது. அதனால் எனக்கு வரைக்கும் மரண பயங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட உபதேசத்தை கேட்டு 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 என் மனசு அப்படியே ரமிச்சு போய் மரண பயமே இல்லாத நிலைக்கு ஆகி உங்கள்கிட்ட அனன்ய பக்தி என்கிட்ட வந்துடுத்து. அப்படி அனன்ய பக்தியாக இருக்கணும் நான் எப்படிலாம் உங்களை பாவனை பண்ணி எப்படிலாம் நினச்சிக்கிட்டு எப்படிலாம் பூஜை பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் நான் அதை கொஞ்சம் விஸ்தாரமாக நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வாக்கால சொல்கிறது எனக்கு அமிர்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். பூயையேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வட்சாமி ஹிதகாமியா. நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல பையனாக இருக்கே நீ, ஏன்னா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கே நீ, ஆகினால உனக்கு நல்லது சொல்லணுங்கிற ஆசையினால் இன்னும் பல விஷயங்களை தான் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பகவான் ஆரம்பிக்கிறார். என்னை பற்றி எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாது. நமே விதுகு சுரகணாக பிரபவம் ந மகர்ஷியா. எவ்வளோ தேவதைகளாக இருக்கட்டும் எவ்வளோ மகர்ஷிகளாக இருக்கட்டும் அவள் கூட என்னை பற்றி முழுக்க தெரிஞ்சிருவா யாரும் கிடையாது. அகம் ஆதிர்க தேவானாம் மகர்ஷினாம் சர்வசா. இந்த மகர்ஷிகளுக்கும் தேவதைகளுக்கும் முன்னாடியிலேருந்தே நான் தான் வந்து எல்லாரையும் படைச்சி காத்து எல்லா காரியங்களும் நான் தான் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இவாளுக்கு முன்னாடியே பிடிச்சி நான் இருக்கிறதுனால இவாளுக்கெல்லாம் என்னுடைய பெருமை தெரியுது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அதனால் ஓரளவு என்னை பற்றி தெரிஞ்சிருப்பாளே தவிர முழுமையாக தெரிஞ்சிடுவா எந்த மகர்ஷிலுமோ எந்த தெய்வத்துக்குள்ளோ யாரும் கிடையாது. யோ மாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூட சமர்த்தேஷு சர்வ பாபை பிரமுச்சதே. யார் ஒருத்தன் என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறானோ, நான் பிறப்பில்லாதவன், எல்லாத்தையும் பறக்க வைக்கிறவன், ஆனால் நான் பறக்காதவன், இப்படி அனாதியாக இருக்கேன். நேற்றுக்கு இன்றைக்கல்ல உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே பிடிச்சி நான் தான் இருந்துன்னு உலகத்தையே படைச்சி காத்துன்னு இருக்கிறது தான் அனாதின்னு பேர். ஆதி என்ன ஆரம்பம், அனாதி என்ன ஆரம்பம் இல்லாத எதுவும் அது அனாதி. ஈஸ்வரனுக்கு அனாதி தான் சொல்கிறோம் நம்மளாம். ஆதியாக ஒரு நாள் அவதாரம் பண்ணார் வந்தார் போனார் நம்ம சொல்கிறதெல்லாம் லௌகீகமாக சொல்கிறோமே தவிர புராணத்தை வச்சுக்கிண்டு அசல் பரமாத்மாவுக்கோ ஈஸ்வரனுக்கோ பிறப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றுங்க. அதனால் அவர் அனாதிங்கிறோம். எதெல்லாம் பிறக்கிறதோ இந்த பிறக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருந்து யார் ஒருத்தர் பிறப்பிக்க வைக்கிறாரோ அப்படிப்பட்டவர் ஈஸ்வரன். அவர் அனாதியாக இருக்கார். அவர் பிறப்பு இல்லாதவர். லோக மகேஸ்வரம், உலகத்தை முழுக்க ஆட்டி படைச்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டுருக்கிறவர். இப்படி யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ என்னை பற்றி, அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லா பாவத்திலையும் விடுபட்டு மூடத்தன்மையெல்லாம் அவளுக்கு போய் எல்லா பாவத்திலையும் விடுபட்டு நல்ல நிலை அடையிறாவா. ஆக என்னை பற்றி முழுமையாக தத்துவஞானம் அறிஞ்சு கொள்ளணும். நான் பிறப்பில்லாதவன், எல்லாத்தையும் படைக்கிறவன், எங்கும் நிறைஞ்சவன், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவன், உலகத்துக்குள்ளே எல்லா உயிரினங்களையும் அந்தரியாமையாக இருந்து எல்லாத்தையும் நான் தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறவன். இப்படின்னு யார் ஒருத்தனை பற்றி புரிஞ்சுக்கிறானோ என்னை பற்றி, அவன் சமஸ்தமான பாவத்திலையும் விடுபட்டு, பாவம்னா பாவம் புண்ணியம் ரெண்டுலேயும் விடுபட்டு நல்ல கதி அடைகிறான் அப்படின்னு பகவான் அவர்கிட்ட சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து. புத்திஹி ஞானம் அசம்மோகா க்ஷமா சத்யம் தமஹா ஷமஹா
சுகம் துக்கம் பவஹ அபாவஹ பயஞ்ச அபயமேவச்ச. இன்னும் எப்படிலாம் இந்த உலகத்தில் பகவான் இருக்கார் அப்படின்னா, நமக்கெல்லாம் எந்த ஒரு புத்தி இருக்கோ அந்த புத்தியெல்லாம் கொடுக்குறவர் தான். ஞானம் நமக்கு எந்த அறிவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறவர் தான். அசம்மோகா, நாமெல்லாம் மோகத்துக்கு அடையிறோம். அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு மோகத்தை அடையிறோம். அவர் எந்த மோகத்துக்கும் கட்டுப்பட மாட்டார். மோகத்துக்கெல்லாம் மோகாதீத ஸ்வரூபம், மோகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்வரூபம் விட்டுவர். பொறுமையினுடைய இருப்பிடம், சத்தியம் உண்மை, தமஹா பொறுமை, சமஹா மனசாந்தி, சுகம் நாம் வாழ்க்கை அனுபவிக்கிற சுகத்துலேருந்து பரம சுகம் வரைக்கும் எல்லாம், துக்கம் நம்மக்கிட்ட இருக்க துக்க ஸ்வரூபம், பவஹா சம்சாரம், அபாவஹா ஒன்றுமில்லாத ஒரு நிலை, பயஞ்ச அபயமேவச்ச பயத்தை உண்டு பண்ணுறது தான். பயம் இல்லாத நிலையும் அவர் தான். பயகிருத் பய நாசனஹா அப்படின்னு விஷ்ணுஸ்நாமம் சொல்கிறது. பயத்தை கொடுக்குறவர் தான், பயத்தை போக்கடிக்கிறவர் தான். அதே போல் தான் இங்கேயும் பயஞ்ச அபயமேவச்ச. அஹிம்சா, ஹிம்சையே யாரையும் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டேன் கொஞ்சம் கூட. சமதா, எல்லாரையும் சமானமாக ஏகரூபமாக ஆத்மஸ்வரூபமாக பார்ப்பேன். துஷ்டிகி சந்தோஷம், தபஹா தபஸ் பண்ணுறது, தானம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வழங்கிறது, யசா கீர்த்தி, அயசா கீர்த்தினாவே அபகீர்த்தியோடு இருக்கிறது, பவந்தி பாவா பூதானாம். இப்படிப்பட்ட என்னென்ன நல்ல குணங்களெல்லாம் இருக்கோ கெட்ட குணங்களெல்லாம் இருக்கோ எல்லாமே எங்கே இருந்து மற்ற ஏவ பிருதக் விதாக, எங்கிட்டேன்னா என்னை தவிர வெளி வஸ்துக்களாக இவைகளெல்லாம் இருக்குது. மகர்ஷியா சப்தபூர்வே, 7 மகர்ஷிகள்லாம் சப்த மகர்ஷிகள், அத்திரி பிருகு குத்ச வசிஷ்ட காஷ்யப, இப்படி 6-7 மகர்ஷிகள்லாம் இருந்தால் எல்லாரும் முன்னாடி இருந்தவா. சத்வாரஹா மனஹா, 14 மனுக்கள், அதில் 4 மனுக்கள் ஒரு கீதை சொல்லும்போது முடிஞ்சு போயிட்டார். இப்போ வைவஸ்வத மனு நடக்கிறது. மத்பாவாக மானசா ஜாத்தாக, இது தவிர சில மகான்கள் மகாத்மாக்கள் சனகாதி மகர்ஷிகள் எல்லாம் அவருடைய மனசுலேருந்தே உண்டானவா. மத்பாவா மானசா ஜாத்தாக, சனகாதி மகர்ஷிகளெல்லாம் தன்னுடைய மனசுலேருந்தே உண்டானவாவா. ஏஷாம் லோக இமா பிரஜா, இந்த உலகத்தில் எத்தனை உயிரங்கள் இருக்குமோ அத்தனையுமே இந்த இடத்துலேருந்து உண்டாச்சுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஏதம் விபூதிம் யோகஞ்ச, இப்படிப்பட்ட விபூதி இவ்வளோ பெரிய மகிமையோடு கூடியவன் நான். மம யோ வேத்தி தத்வதா, இப்படிப்பட்டவன் நான் யார் ஒருத்தன் உண்மையாக தத்துவரூபமாக மாறாத ஒரே நிலையில் யார் ஒருத்தன் தெரிஞ்சு கொள்கிறானோ, ஸோ அவிகம்பேன யோகேன, அவனுக்கு கொஞ்சம் கூட சஞ்சலமில்லாத ஒரே மனசோடு இருந்து யார் ஒருத்தர் என்னை பற்றியே சிந்தனை பண்ண ஒருத்தர் இருக்கானோ, இஜ்ஜத்தேன் ஆத்திர சம்சயா, அவன் என்னோடையே ஒன்றாயிடுறான், சந்தேகப்படவே வேண்டாம். அதனால் ஆடாமல் அசங்காத உள்ள மனதோட ஈஸ்வரனுடைய சுரூபத்தை அப்படியே யார் நினச்சிருக்காளோ அவனும் ஈஸ்வரனாக ஆகிடுவான். அகம் சர்வசிய பிரபவா, நான் தான் உலகத்தை முழுக்க படைச்சி காத்து எல்லாம் பண்ணுறவன். மற்ற சர்வம் பிரவர்த்தி, என்னிடத்துலேருந்து தான் எல்லாமே நடக்கிறது. இது மத்வா பஜந்தேமாம், இப்படி யார் ஒருத்தன் தீர்மானம் பண்ணி என்னை பூஜை பண்ணுறாளோ, புதா பாவ சமன்விதாக, அவர் தான் அறிஞர்கள், அவர் தான் படித்தவர்கள், அவர் தான் ஞானிகள், அவர் தான் நல்ல பாவனையோடு கூட இருக்கிறவான்னு அர்த்தம், நல்ல எண்ணத்தோடு கூட இருப்பான்னு அர்த்தம். மச்சித்தாக மத்கத பிராணாக, எங்கிட்டே மனசை வச்சுருக்கிறவர், எங்கிட்டே பிராணனை விட்டவர்கள். போதேந்த பரஸ்பரம், பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது, பேசிக்கிறது. கதையந்தச்ச மாம் நிச்சயம், என்னை பற்றியே 24 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறது. துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, சந்தோஷப்படுறதோ ஆனந்தப்படுறதோ எல்லாமே என்னை பற்றி நினச்சே நினைக்கிறது. மத்பக்தாக மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவேஷ்டத்தின்றே பிரதிஜானே பிரயோஜனம் சொன்ன மாதிரி அவள்கிட்டே மனசை வச்சு அவரை பற்றியே பேசினா அவரை பற்றி சுரூபத்தை தெரிஞ்சுன்னு யார் ஒருத்தர் இருக்காளோ அவளுக்கு நல்ல கதி கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம், அப்படிப்பட்டவர்களுடைய யாரெல்லாம் இருக்காளோ, என்னை பற்றியே நினச்சி யாரெல்லாம் இருப்பாளோ அவளுக்கு பிரீத்திபூர்வகம் பஜதாம், வெறும் கடமைக்காக உட்காந்து பூவை இப்படி போட்டு கண்ணால் அப்படி பார்த்து மனசால் இங்கே ஒன்றுவெல்லாம் கிடையாது. ஹிருதயபூர்வம் மனசு வாக்கு புத்தி யுத்தி இந்திரியங்கள் உறுப்புகள் எல்லாம் பகவான்கிட்டே சமர்ப்பணமாக ஆகிடணும்.
தனு மனசு வாக்கு எல்லாம் பகவான்கிட்டே போயிடணும். இப்படி யார் ஒருத்தர் ஸ்ரத்தையோட ஏகாகிரத மனசோட சிந்தனை இல்லாமல் வேறு எண்ணமே இல்லாமல் என்ன மாத்திரம் நிச்சயம் பண்ணுறானோ அப்படிப்பட்டவனுக்கு ததாவி புத்தி யோகம் தம், அவனுக்கு ஞானத்தை நானே கொடுக்குறேன். ஏன மாம் உபயாந்தித்தே, எந்த புத்தி யோகத்து மூலமாக ஞான யோகத்து மூலமாக அவன் என்னையே வந்து அடைவானோ அப்படிப்பட்ட நிலையை நான் கொடுக்குறேன். ஆக தியானம் ஏகாகிரதை இதெல்லாமே எதை பற்றி சொல்கிறது? பரமாத்மா ஒருத்தர் தான், வேறு யாரும் கிடையாதுன்னு ஒரு ஒரே நிலையிலேருந்து இந்த ஒரே அனுபவம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட நிலையை யாரோ ஒருத்தர் அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு நானே ஞான யோகத்தை சொல்லி இன்னும் பிரிவில்லாத பெரும்பெற்று அடைஞ்சி என் நிலையை அடையவனாக நான் அவனை ஆக்கி விட்றேன். அதனால் அப்படிப்பட்டவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப கருணை உண்டு. என்னை பற்றியே ஒருத்தர் நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாம் தன்மனஸ்காக அப்படியே என்கிட்டயே வச்சு ஆரோக்கியம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு விசுவாசம் உண்டு. அவன் அஜ்ஞானஜம் தமஹா, அவங்ககிட்ட உள்ள அஜ்ஞானத்திலே வந்து எந்த ஒரு இருட்டு இருக்குமோ, அறியாமல் இருக்குமோ, அவித்தியை இருக்குமோ எல்லாத்தையும் நான் போக்கடிச்சுட்றேன். நாசயாமி ஆத்மபாவஸ்தா, அவனுடைய அறியாமை, அவனுடைய அஜ்ஞானம், அவனுடைய எந்த துஷ்ட குணங்கள் கெட்ட குணங்கள் நல்ல குணமோ எல்லாத்தையும் நான் போக்கடிச்சுட்றேன். எப்படி? ஞான தீபேன பாசுதா, ஞானோபதேசத்தை அவனுக்கு சொல்லி என்ன அவன் ஞான வழிக்கு வந்ததுனால அவனுக்கு ஞானோபதேசம் சொன்னால் நன்னா புரியும். அந்த ஞானோபதேசம் சொல்லி அவனை நல்வழிப்படுத்தி அவனுக்கு பிறவில்லாத பெரும் பேற்ற கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பகவான் ரொம்ப ரொம்ப தன்னுடைய சௌலபியத்தையும் தன்னுடைய பெருந்தன்மையும் தான் எவ்வளோ சுலபமாக இருக்கேன் என்ன அடைஞ்சால் எப்படிலாம் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேங்கிறதையும் பற்றி நன்னா சொல்லிட்டே வந்தார். உடனே அர்ஜுனன் கேட்குறான், பரம்பிரம்ம பரந்தாம பவித்திரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும், நீங்கள் தான் பரமமாக சுரூபமாக இருக்கேன்னு சொல்கிறேள். பரந்தாம உங்களுடைய இடம் தான் உயர்ந்த இடம், திரும்பி பிறவில்லாத வரக்கூடிய இடம்லாம் சொல்கிறேள். நீங்கள் பரமம் பவான், நீங்கள் தான் எல்லாத்துக்காட்டிலும் மேலவராக உயர்ந்தவராக இருக்கிறதாக சொல்கிறீங்க. புருஷம் சாஸ்வதம், நீங்கள் தான் சகசிர சீர்ஷ புருஷாக, 1000 கண்ணோட லட்சக்கணக்கான கண்ணோடு இருந்து இருக்கிற பெருமாளாக இருந்து ஈஸ்வரனாக இருந்திருக்கு. திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும், ஞானஸ்வரூபமாகவும் திவ்யஸ்வரூபமாகவும் ஆதிதேவனாகவும் முதல் தெய்வமாக நீங்கள் தான் இருக்கீர்கள். அஜம் விபும், பிறப்பில்லாதவர் எங்கும் நிறைஞ்சவராக இருக்கீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை, கேட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. இப்போ தான் உங்களுடைய பெருமையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு தோன்றது. நான் இப்படி கேள்விங்க நான் நினைக்கிறேன். ஆஹூஸ்வாம் ரிஷய சர்வே தேவர்ஷி நாரதஸ்ததா அசிதோ தேவதோ வியாசா ஸ்வயம் செய்வ பிரவேஷ்மே. அதனால் பல மகர்ஷிகள் பல தேவர்கள் எல்லாம் சொல்லி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. வேதவியாசர் தேவலர் போன்ற பல பேர்களும் நிறையா உங்களை பற்றி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. நீங்களும் நிறையா என்னை பற்றி சொல்லியிருக்கீள், தன்னுடைய பெருமையெல்லாம் பற்றி ஈஸ்வரனுடைய பெருமையெல்லாம் பற்றி சொல்லியிருக்கீள். அப்படி இருந்தாலும் சர்வமேதத் ரிதம் மன்யே என்மாம் மதசி கேசவ நைதே பகவன் வியக்திம் விதுர்தேவாக நஜானவாக. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெருமைகளை கொண்ட தாங்கள் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கோ. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு நன்னா புரியும். எத்தனையோ பேர் சொல்லிகிட்டே இருக்கா, அவள் கதையை அவள் சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு உங்கள்கிட்ட உள்ள விசுவாசத்துலேயும் நம்பிக்கையிலையும் தைரியத்துலையும் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்தவனே யுத்தம் செய்யணும்னு சொல்கிறதுக்காக ஆரம்பித்து வேதாந்த தத்துவங்கள்லாம் சொல்லி கர்மயோகம் ஞான யோகம்லாம் சொல்லி இவ்வளோ அழகாக சொல்லி என்னை உத்தாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கல. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு நன்னா புரியும், எனக்கு அப்போ தான் நல்லா கதையெல்லாம் புரியும். நைதே பகவன் வியக்திம் விதுர்தேவாக நஜானவாக. தேவதராகட்டும் அசுரராகட்டும் யாராகட்டும் யார் சொன்னாலும் எனக்கு புரியாது. நீங்கள் சொன்னால் தான் எனக்கு எல்லா விஷயங்களுமே நன்னாவே வரும். ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம. ஆகியனால நீங்கள் தான் எனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி நல்ல போதனை பண்ணி புத்தியை திருத்தி நல்வழிப்படுத்தி ஞான மார்க்கத்தை கொண்டு வந்து பிறவில்லாத பெரும்பேற்று அடைய வைக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் உங்கள் தலையில் இருக்குது, உங்கள் மேலே இருக்குது. பூத பாவனம் பூத்தேஷ தேவதேவ ஜெகத்பரே. அதனால் கடந்த கால நிகழ்ச்சி, நடக்க போகிற நிகழ்ச்சி, இப்போ இருக்கிற நிகழ்ச்சி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர் யார்? நீங்கள் ஒருத்தர் தான். பாக்கி எல்லாருக்கும் பழங்கால கதையெல்லாம் கூட தெரியாது, மறந்து போயிடுவோம் எல்லோரும். வருங்கால கதையும் வரதுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இருக்க கதையை காத்தால் சொன்னால் மத்தியானம் மறந்துடுவோம், மத்தியானம் சொன்னால் ராத்திரி மறந்துடுறோம். அதனால் இப்போ இருக்க கதையெல்லாம் கூட ஒருத்தருக்கும் மறந்து போடுறதுக்கு ஞாபகம் இருக்குது இல்லை.
இதோ 1002 பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆகினால நீங்கள் எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு கொண்டு ஞாபகத்தோடு ஞானத்தோடு ஆனந்தமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஞானத்தோடு ஆனந்தத்தோடு இருக்க உங்களுடைய நிலையை நீங்கள் நன்னா விளக்கி சொல்லிட்டு இன்னும் கூட எனக்கு விளக்கி நன்னா சொல்லுங்க. எப்படிலாம் உங்களை நினச்சிக்கணும், எப்படி பாவனை பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும்னா சொல்லிக் கொடுங்கோ. வக்துமர்ஹசி அசேஷேன திவ்யாஹி ஆத்ம விபூதையாக யாபிர் விபூதிபர் இமான் லோகான் இமாம்ஸ்துவம் வியாப்தி திஷ்டதி. நீங்கள் ஒருத்தர் தான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதி உள்ளவராக இருப்பேன். ஏன்னா உங்களுடைய விபூதி பற்றி வேறு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். வேறு உங்களுடைய மகிமையும் உங்களுடைய பெருமைகளும் யாருக்குன்னு தெரியும்? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பாடத்தில் நீங்கள் தான் முழுக்க அறிஞ்சவாள். உங்களுடைய பெருமையை பற்றி அதை பற்றி நல்லா தெளிவாக சொல்லுங்கள் எங்களுக்கு. கதம் வித்யாமகம் யோகம் ஸ்வாம் சுதா ஸ்வைச்சிந்தேன்னு கேஷ்கேஷ்ட பாவேசு சிந்தியோசி பகவன்மயா. உங்களை எப்படி நான் தியானம் பண்ணணும், எப்படி நினச்சிட்டே இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி பாவனை பண்ணணும், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களால் தான் சொல்ல முடியுது, வேறு யாருனாலும் சொல்ல முடியாது. அந்த சுரூபங்கள்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கிறனால நீங்கள் தான் அப்படி சொல்லணும் உங்களுக்கு. விஸ்தரேன ஆத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்த்தன பூய கதை திருப்திரகி ஸ்ரீமதோ மாசுமே அமிர்தம். அதனால் விஸ்தாரமாக அந்த கதையெல்லாம் சொல்லுங்கோ. எனக்கு ஒன்றும் செலுப்பே ஏற்படாது, எனக்கு கூட சிரமமே ஏற்படாது. ஏன்னா அமிர்தத்தை பானம் போட்டு யாராவது வேண்டான்னு நினைப்பானா? அமிர்தத்தை கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம், பச்சை தண்ணி போடுறோம், சுடு தண்ணி போடுறோம் யாராவது சொல்லுவானா? அப்படிப்பட்ட வாக்தேவி அமிர்தமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நான் போய் வேறு ஏதாவது கேட்பேனா? அதனால் நீங்கள் தான் அமிர்த சுரூபமாக உள்ள விஷயங்கள்லாம் எனக்கு தெளிவுபடுத்தி நம்ம அவர்கிட்ட புஸ்தகங்கள்லாம் போடச்சு எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய பொறுப்பு. ஆகினால இத்தனை விஷயங்களே அறிஞ்சவர்களாக தொண்டு நீங்கள் உங்களால் தான் இதனுடைய பெருமைகள்லாம் சொல்ல முடியும். இத்தனை பெருமைகளையும் சொல்கிறதுக்கு வாய்ப்புள்ளவர் நீங்கள் ஒருத்தர் தான். இதுக்கு பாக்கியமானவர்களும் நான் ஒருத்தன் தான். நம்ம 2 பேரை தவிர வேறு 3வது ஆள் யாரும் கிடையாது. ஆகினால் நீங்கள் தான் உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய நிலைமையும் எப்படிலாம் நான் தியானம் பண்ணணும், எப்படிலாம் பூஜை பண்ணணும், எப்படிலாம் நினச்சிக்கணும், உங்களையே நினச்சின்னு எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி நீங்கள் தான் எனக்கு தெளிவாக எல்லாம் சொல்லுங்கோ.